வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி அறிக்கை வாசிப்பவர் செங்கேனி பழனி. ஹோலி பண்டிகை நாளை கொண்டாடப்படுவதை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், சமூக நல்லிணக்கத்தின் செய்தியை வெளிப்படுத்தும் மகிழ்ச்சி மற்றும் கொண்டாட்டத்தின் பண்டிகையை ஹோலி என்று தெரிவித்துள்ளார். இந்த பண்டிகை நாட்டில் அன்பையும் நம்பிக்கையையும் பரப்புவதாகவும் சமூக ஒற்றுமையின் உணர்வை வலுப்படுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வேற்றுமையில் ஒற்றுமையை நிலைநிறுத்தும் சின்னமாகவே ஹோலி பண்டிகை திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். ஆற்றுக்கால் பகவதி அம்மன் பொங்கல் பண்டிகையை ஒட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், ஆற்றுக்கால் அம்மாவின் ஆசீர்வாதம் அனைவரின் வாழ்க்கையையும் செழிப்பால் நிரப்பட்டும் என்றும் அனைவரின் விருப்பங்களும் நிறைவேற்றட்டும் என்றும் தெரிவித்துள்ளார். டெஹ்ரான் நகரில் அசாதாரண சூழ்நிலை நிலவுவதால் அங்குள்ள இந்திய மாணவர்களை நகரத்திற்கு வெளியே பாதுகாப்பான இடங்களில் தங்க வைத்துள்ளதாக ஈரானில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. மேலும் மிக குறைந்த எண்ணிக்கையிலான மாணவர்கள் தூதரகத்தின் உதவியை மறுத்து அந்நகரிலேயே தங்கியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே ஈரானில் தங்கியுள்ள மற்ற இந்திய மாணவர்கள் மற்றும் இந்திய குடிமக்கள் தாங்கள் இருக்கும் வீட்டிற்குள்ளேயே தங்கியிருக்க வேண்டும் என்றும் ஜன்னல்களுக்கு அருகில் இருக்குமாறும் தூதரகம் கேட்டுக் கொண்டுள்ளது. அவர்கள் எப்பொழுதும் உரிய எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் போராட்டங்களோ அல்லது ஆர்ப்பாட்டங்களோ நடைபெறும் பகுதிகளை தவிர்க்க வேண்டும் என்றும் ஈரானில் உள்ள இந்திய தூதரகம் கேட்டுக் கொண்டுள்ளது. ஈரான் மீதான இஸ்ரேல் அமெரிக்க கூட்டுப்படைகளின் புதிய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களாலும் ஈரானின் ஆயுத தாக்குதல்களாலும் மேற்கு ஆசியாவில் போர்ச்சூழல் தீவிரமடைந்துள்ளது. அண்மை தகவலின்படி இஸ்ரேல் ஈரானின் டெஹ்ரான் மற்றும் பெய்ரூட்டில் உள்ள ராணுவ இலக்குகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகிறது. மேலும் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் தெற்கு லெபனான் பகுதியில் நுழைந்து இருப்பதாகவும் எல்லைப் பகுதிகளில் தமது ராணுவ துருப்புகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. ஈரானுக்கு ஆதரவாக ஹிஸ்புல்லா அமைப்பு தமது நாட்டை தாக்க தொடங்கியதால் லெபனான் மீது தாக்குதல் நடத்தப்படுவதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் ஏவுகணை மற்றும் ட்ரோன் ஏவுதளங்கள் ராணுவ விமான நிலையங்களை தொடர்ச்சியான தாக்குதலின் மூலம் அழித்துள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஈரானின் நடான்சிலில் உள்ள அணுசக்தி தளம் சேதமடைந்துள்ளதை அடுத்து செயற்கைக்கோள் படங்களின் மூலம் மதிப்பாய்வு செய்ததில் கதிர்வீச்சு கசிவுக்கான அறிகுறிகள் ஏதும் இல்லை என்று ஐநா அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பு அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் இந்த மோதல்களுக்கு இடையே ஈரானின் கெராஷ் பகுதியில் 4.3 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதில் பெரிய சேதம் மற்றும் உயிரிழப்புகள் இல்லை என தகவல்கள் தெரிவிக்கின்றன. புதுச்சேரி வைத்திக்குப்பம் கடற்கரையில் இன்று நடைபெற்ற 124ஆம் ஆண்டு மாசிமக தீர்த்தவாரியில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். அவருடன் பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் திரு ராமலிங்கம் ஆகியோரும் சாமி தரிசனம் செய்தனர். மாசிமக தீர்த்தவாரியை ஒட்டி வைத்திக்குப்பம் கடற்கரையில் மயிலம் முருகர், தீவனூர் விநாயகர், செஞ்சி ரங்கநாதர், மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி மற்றும் புதுச்சேரி மணக்குள விநாயகர், வரதராஜ பெருமாள், வேதபுரீஸ்வரர், முத்தியால்பேட்டை லட்சுமி அயகிரி என புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதிகளில் இருந்து 100க்கும் மேற்பட்ட சுவாமி உற்சவர்கள் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். ஜிப்மர் செவிலியர் கல்லூரியின் 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான விலக்கேற்றி உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இன்று காலை டாக்டர் APJ அப்துல் கலாம் கலையரங்கில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் 1ஆம் ஆண்டு செவிலிய மாணவர்கள் தீபம் ஏற்றி புளாரன்ஸ் நைட்டிங்கேலின் உறுதிமொழியை எடுத்துக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் ஜிப்மர் கல்வித்துறை தலைவர் டாக்டர் விக்ரம் காட்டே, சண்டிகர் தேசிய செவிலியர் கல்வி நிறுவனத்தின் முதல்வர் டாக்டர் சுக்ஹப்பால் கவுர், ஜிப்மர் செவிலியர் கல்வி முதல்வர் டாக்டர் MJ குமாரி, ஜிப்மர் ஆராய்ச்சித்துறை தலைவர் டாக்டர் காதம்பரி மற்றும் ஜிப்மர் துணை இயக்குநர் டாக்டர் பிரேமராஜன் ஆகியோரும் கலந்து கொண்டனர். மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் இந்திய பெருங்கடல் பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக வரும் 6ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலையே நிலவக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நாளை அதிகபட்ச வெப்பநிலை இயல்பு நிலையிலேயே இருக்கும் என்றும் அதற்கடுத்த 3 நாட்களுக்கு இயல்பில் இருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.